19ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 19 வாசிங்க பார்ப்போம். உமது கண்களில் உமது அடியேனுக்கு கிருபை கிடைத்ததே. என் பிராணனை காக்க தேவரீர் எனக்குச் செய்த கிருபையை பெரிதாக விளங்க பண்ணினீர். மலைக்கு ஓடிப்போக என்னால் முடியாது. தீங்கு என்னை தொடரும், நான் மரித்து போவேன். இப்ப இந்த வசனத்தை வாசிங்க. 30வது வசனம். பின்பு லோத்து சோவாரிலே குடியிருக்க பயந்து சோவாரை விட்டு போய் அவனும் அவனோடே கூட அவனுடைய 2 குமாரத்திகளும் மலையிலே வாசம் பண்ணினார்கள். கர்த்தர் லோத்து எங்க போக சொன்னாரு? இவர் என்ன சொன்னாரு? போக முடியாது, என்னால முடியாதுன்னாரு. இப்போ சோவார பிரச்சனையை பார்த்த பிறகு இதுக்கு மலையே பெட்ரு. ஃபர்ஸ்ட் கர்த்தர் உன்னை ஒரு இடத்துக்கு போக சொன்னார்னா ஒரு காரணம் இருக்கு. இப்போ பாருங்களேன், அதை தான் நான் திருப்பின்னு சொல்றேன். நீங்க எவ்வளவு தூரம் மலை ஏற முடியும்னு அவருக்கு தெரியும். உங்கள் பலன் உங்களை விட அவருக்கு தான் நன்றாய் தெரியும். இவர் தான் சொல்றாரு என்னால் முடியாது. கடைசியில் இவரே தான் எங்க போறாரு? மலைக்கு போறாரு. அங்கே ஒரு கெபியை கண்டு, இதைத்தானப்பா உனக்கு நான் ஃபர்ஸ்டே போக சொன்னேன். உன்னை மலைக்கு போக சொன்னா போயிரு. கர்த்தர் ஒரு இடத்துக்கு போக சொன்னா போயிருங்க. நடுவில் முடியாது, ஆகாது, பலன் இல்லை, நான் அப்படிப்பட்டவன் இப்படிப்பட்டவன். உங்களை அனுப்புகிறவர் நான் அல்லவா? கர்த்தர் சொல்ற வார்த்தை, we are the representative of God. God கர்த்தர் நம்மளை அனுப்புறாரு. அந்த மாதிரி தான் நம்ம பார்வைக்கு இந்த என்னால முடியாது ஒண்ணுமில்லை. கர்த்தர் பார்வைக்கு நான் மலைக்கு ஏறுகிறவனாய் காணப்படுகிறேன். என் பலன் கர்த்தருக்கு தெரிகிறது. நீ போக வேண்டிய தூரம் வெகு அதிகம். நீ மேல போப்பா. இங்க என்ன பிரச்சனை? இல்ல என்னால முடியாது, அது ஆகாது, நான் இங்க இருக்கேன், இந்த இடத்துல போய்க்கிறேன், இவங்களோட பண்ணிக்கிறேன். சில ஆட்களை சில ஊழியங்களுக்கு கொடுத்து சொல்லி பாருங்க, ஐயோ நான் எனக்கு ஒன்றும் முடியாது, என்னால முடியாது. உன்னால் முடியாது, கண்டிப்பா முடியாது. ஆனால் உன்னை அனுப்புகிறவரால் முடியும். அவருக்கு உன் பலன் தெரியும், உன் சக்தி தெரியும், நீ எப்பேற்பட்ட ஆள் என்பது அவருக்கு தெரியும். அவன் கோலியாத்தின் பார்வைக்கு தாவீது வேணா சின்ன பையன் மாதிரி இருக்கலாம், ஆனா தாவீதின் பார்வைக்கு கோலியாத் நாய் தான். அவனே நினைச்சுக்கிறான், என்னடா நான் நாய் மாதிரி என்ன கூப்பிட்டது கிடையாது, அவ்வளவுதான் நீ எங்களுக்கு, அவ்வளவுதான் எங்கள் தேவன் பார்வைக்கு நீ நாய் தான். மேட்ரு முடிஞ்சிச்சு, அடிச்சமா கல்லத்து அடிச்சமா க்ளோஸ் பண்ணமா வேலை முடிஞ்சிச்சு, அவ்வளவுதான். இப்போ இவர் என்ன பண்ணாரு? இங்க என்ன மிஸ்டேக் நடக்குது? இப்போ இவர் சோவாருக்கு போயிட்டாரு. அண்ட் ஆக்சுவலா காட் அழிக்கிற இடத்துல சோவாரம் இருந்துச்சு. சோதோம் குமார் அழிக்க வந்தார்ல, அந்த இடத்துல சோவாரம் இருக்கு. வாசிங்க 21வது வசனம் வாசிங்க பார்ப்போம். 19, 21 வாசிங்க. நீ கேட்டுக்கொண்ட ஊரை நான், அப்ப அவங்க பிளான்ல என்ன இருக்கு? அந்த ஊரையும் கவிழ்த்து போடுற பிளான் இருக்கு. நீ கேட்டுக்கொண்ட ஊரை நான் கவிழ்த்து போடாதபடிக்கு இந்த விஷயத்திலும் உனக்கு அனுகிரகம் பண்ணினேன். உன்னால் அந்த ஊரை நான் கவிழ்த்து போடலங்கிறார். அப்படின்னா அவரோட பிளான்ல என்ன இருக்கு? அப்ப அந்த ஊர் எப்படிப்பட்ட ஊரு? அப்போ லோத்து சூஸ் பண்ண ஊர் என்ன ஊரு? ரொம்ப மோசமான ஊர். இவர் இந்த மோசத்துல இருந்து அந்த மோசத்துக்கு போறாரு. இப்ப இதான் உண்மை. இவர் இந்த மோசத்துல இருந்து அந்த மோசத்துக்கு போறாரு. கர்த்தர் சொல்றாரு வேணாங்கிறாரு. வேணா நீ எங்க போயிரு? மலைக்கு போயிரு. சோதம்ல என்ன பிரச்சனையோ அதை விட மோசமான பிரச்சனை சோபார்ல இருக்கு. இப்போ அது என்ன பிரச்சனைங்கிறத நம்ம நிதானிக்கலாம். ஒரு நிதானம் ஒன்று பண்ணலாம். அதுதானான்னு சொல்லல, நிதானிக்கலாம். எப்படி நிதானிக்கலாம்? சோதோம்ல இருக்கும்போது இந்த 2 பெண் பிள்ளைகளும் உண்மை உள்ளவர்களாக இருந்தார்கள். கரெக்ட் தானே? உண்மை உள்ளவர்களாக இருந்தார்கள். மருமக்கள் மாற தேடினாங்க. கல்யாண வயசு வரைக்கும் அந்த 2 பிள்ளைகள் எப்படி இருக்குது? உண்மையாக இருந்திருக்குது. ஆனால் சோவாருக்கு போயிட்டு மலைக்கு போகும்போது தான் செய்கிறது தப்பு என்பதே அந்த பிள்ளைகளுக்கு தெரியவில்லை. அப்போ இந்த காரியம் எங்கிருந்து அவங்க கற்றுருப்பாங்க? சோதோம்ல அந்த பழக்கம் இல்லை, மலையில் அந்த பழக்கம் இருக்கு. அப்போ நடுவில் இந்த பழக்கம் அவங்களுக்கு எங்கேருந்து வந்திருக்கணும்? சோவார்லேருந்து தான் வந்திருக்கணும். இங்கே இருந்தது ஹோமோசெக்சுவாலிட்டி, அங்கே இருந்தது ஒழுங்கின்மையான வாழ்க்கை. தகப்பனுக்கும் மகளுக்கும், தாய்க்கும் மகனுக்கும் டிஃபரன்ஸ் இல்லாது இப்படி ஒரு காரியம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா, கொரிந்தியருக்கு எழுதும்போது பவுல் எழுதும்போது என்ன வார்த்தை சொல்றாரு? கொரிந்தியரே, புறஜாதியாருக்குள்ளும் காணப்படாத அருவருப்புகள் உங்களுக்குள் காணப்படுகிறதே, அவனவன் தன் தகப்பனுடைய மஞ்சத்திலேயே தப்பு பண்றீங்களேங்கிறார். ஸோ அப்படிப்பட்ட பாவம் எப்பவே இருந்திருக்கு. இது எங்கேருந்து வந்திருக்கணும்? இவங்களுக்கு சோதோம்ல இல்லை. சோதோம்ல அப்படிப்பட்ட விஷயமே இல்லை. எங்கேருந்து வந்திருக்கணும்? அப்ப கர்த்தர் உன்னை ஒரு ஊருக்கு போக வேணாம், வேற ஒரு இடத்துக்கு போறாருன்னா அந்த ஊரில் என்ன பாவம் இருக்குன்னு கர்த்தருக்கு தெரியும். உனக்கு அந்த ஊர்ல இருக்கிற நீர்வளம் தெரியுது. அந்த ஊர்ல இருக்கக்கூடியது தேவனுடைய தோட்டத்தை போல இருக்கு. அந்த ஊர்ல இருக்கிற எகிப்து தெரியுது. ஆனால் அந்த ஊருக்குள்ள இருக்கிற பாவம் என்னன்னு உனக்கு தெரியாது. நான் பல நாட்டில் பல நேரங்களில் நான் வெளிநாட்டில் உள்ளவங்களோட பேசிக்கிட்டே இருப்பேன். பேசிட்டு இருக்கும்போது அவங்க சொல்ற ஒரு வார்த்தை என்ன இருக்கு தெரியுமா? அங்க நல்ல வாழ்க்கை இருக்கு பாஸ்டர், நல்ல சம்பளம் இருக்கு, நல்ல மக்கள். எப்படி மக்கள்னா டீசென்டான மரியாதை கொடுக்கக்கூடிய மக்கள் எல்லாம் இருக்கிறாங்க. ஆனா உள்ள என்ன இருக்கு தெரியுமா? பிள்ளைகள் கெட்டு போகிற மொத்த பாவம் அங்கே இருக்கு. மொத்த பாவம் இருக்கு.
அத்தனை பேர் சொல்ற வார்த்தை, நான் போற இடத்துல எல்லாம் சொல்ற வார்த்தை, இந்த பிள்ளைகளை எப்படி இங்க வளர்க்கறது தான் எங்களுக்கு தெரியல பாஸ்டர், ரொம்ப மோசமா இருக்கு. இந்த வெளிநாட்டில் இருக்கக்கூடிய புறஜாதியார் கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்கள் என்ன பண்றாங்க தெரியுமா? அநேகர் தங்கள் பிள்ளைகளை இந்தியாவுக்கு அனுப்பி வச்சிடறாங்க. அந்த பிள்ளைகள் காலேஜ் எங்க படிக்குது தெரியுமா? இந்தியாவில் படிக்குது. அவங்க இந்தியாவுக்கு அனுப்பிடுறாங்க. என்னன்னு கேட்டா அங்கே விட இந்தியா தான் சேஃப்டிங்கிறாங்க. இப்போ நமக்கு இந்த சேஃப்டியை விட நமக்கு பணம் பெருசா தெரியுது. சேஃப்டியை விட பணம், ஆடம்பரம், நமக்கு பேரு எல்லாம் பெருசா தெரியுது. ஆனா அங்க இருக்கிற பிள்ளை எங்க சேர்க்கிறான்? ஏன்? அங்க இருக்கிற பாவம் என்னன்னு கர்த்தருக்கு தெரியுது. சில நேரங்களில் கர்த்தர் உங்களை தடுக்கிறார், சில விஷயங்களை வேணாங்கிறார். காரணம், அங்கே எங்கே வீழ்வீர்கள் என்பது கர்த்தருக்கு தெரியுது. இது வேணான்னு ஏன் கர்த்தர் சொல்றாருன்னா உன் வீழ்ச்சி அங்க இருக்குன்னு அர்த்தம். ஆனா நாம் அதை கேட்கறது கிடையாது. நம்மை பொறுத்த வரைக்கும் என்ன? பணம். கடைசி காலத்தில் மனுஷர் பணப்பிரியராக இருப்பார்கள். இப்ப பார்க்கறதுல எல்லாருக்கும் அவங்களை கேட்டு பாருங்க, ஏன் உங்களுக்கு இவ்வளோ பணம் தேவைப்படுது? பாஸ்டர் என்ன சொல்றீங்க? ஒரு வீடு வாங்க வேண்டாமா? ஒரு கார் வாங்க வேண்டாமா? காரு வீடு வாங்கி பாவத்தில் உன் பிள்ளை சாவதை விட வாடகை வீட்டில் உன் பிள்ளை பரிசுத்தமாய் பரலோகத்துக்கு போவது வாசி. ஆமா தானே? பிள்ளையின் ஆத்மா நரகத்துக்கு போய் நீ பணம் சம்பாரிச்சு என்ன பிரயோஜனம்? எத்தனை பேர் இங்க இருந்து போய் தன் பிள்ளைகள் கெட்டு போய் அதை வெளியே சொல்ல முடியாம ஊருக்கே வராம இருக்கான். இங்க வராமையே இருக்கான். வந்தா அவன் பிள்ளைய பத்தி கேட்பாங்க, அவன் பிள்ளையோட வாழ்க்கை அங்க நாசமா போச்சு. அதை இங்க சொல்றதுக்கு அவங்க யாருக்கும் தயாரா இல்லை. அத்தனை பேரும், நிறைய பேர் அப்படிதான் இருக்கிறாங்க. தயவு செய்து கர்த்தர் உங்களை மலைக்கு போக சொன்னா போங்க. கர்த்தருக்கு தெரியும் எது சேஃப்னு தெரியும். நீ ஒரு சின்ன டைவர்ஷன் சோவாருக்கு போய் மேல வந்தாங்க. 10 தலைமுறை உன் பிள்ளை கர்த்தர்கிட்ட இல்லாமல் போயிடுச்சு. 10 தலைமுறை போச்சு, முடிஞ்சிருச்சு. அதான் இன்னைக்கு நடந்துட்டு இருக்குது. கர்த்தர் உன்னை என்ன சொல்றாரோ, என்ன படிக்க சொல்றாரோ உங்க பிள்ளைய அதை படிக்க வைங்க. உடனே டாக்டர் ஆக்கணும், இன்ஜினியர் ஆக்கணும். எல்லாரும் டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும். கர்த்தர் என்ன ஆக்க சொல்றாரோ அதை ஆகுங்க. நான் டாக்டர் ஆக வேணா இன்ஜினியர் ஆகணும்னு சொல்லல. அதனால அங்க அனுப்பி இங்க அனுப்பி பிள்ளைய பக்கத்தில் வச்சுக்கிறது இல்லை. இங்கேருந்து கிளம்பி பிலிப்பைன்ஸ் அனுப்புறது, இங்கேருந்து கிளம்பி இதுக்கு செர்பியாவுக்கு அனுப்புறது, உக்ரைனுக்கு அனுப்புறது. நான் அனுப்புறத குற்றமா சொல்ல, திருப்பி சொல்றேன், தேவ சித்தமா? படிப்புக்காக, பணத்துக்காக, வேலைக்காக, அது நீர்வளம் மிக்கதா நிக்குது, எகிப்தை போல இருக்குன்னு அனுப்பி வைக்காதீங்க. அது சோவாராக இருக்கும். அங்க போய் உன் பிள்ளை கெட்டு போகும். ஒரு சின்ன டைவர்ஷன் தான் எடுத்தார் லோத்து, ஒரே ஒரு டைவர்ஷன் தான். உடனே அவருக்கு தெரிஞ்சிருச்சு இந்த இடம் தப்பா இருக்கு, மோசமா இருக்குது, நான் திருப்பி மலைக்கே போயிடுறேன். அப்போ உனக்கு மலைக்கு போற அளவுக்கு என்ன இருக்கு? பலன் இருக்கு. கர்த்தர் ஒரு இடத்துல வாழ சொன்னா இங்க என்னால வாழ முடியாதுன்னு சொல்லாதீங்க. அது கர்த்தர் உங்களை இருக்க சொல்றாருன்னா அங்கே வாழ வைக்க அவர் வல்லமை உள்ளவர். உனக்குள்ள அந்த பலன் இருக்கிறத கர்த்தர் அறிஞ்சதுனால தான் உங்களை அங்க இருக்க சொல்றாரு. God knows your strength. உங்களுக்கு உங்க பலனும் தெரியாது, கர்த்தருடைய பலனும் தெரியாது. நான் பலவீனமானவனவே இருந்துட்டு போறேனே, ஆனா என்னை அனுப்புகிறவர் பலம் உள்ளவர் இல்ல. நான் குறைவிடவா இருக்கிறேன்னா என்னை அனுப்புகிறவர் நிறைவு உள்ளவர் இல்ல. அவர் சொன்ன ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். ஏன் நமக்கு அந்த இடத்துல அப்படி ஒரு பயம்? அதுதான் கடைசியில பாருங்க 2 சந்ததியும் கெட்டு போச்சு. அதனால தான் ஆரம்பத்திலே சொன்னேன், கர்த்தர் அதை ஏதோ ஒரு இடத்துல 10 தலைமுறை கடிச்சு கொண்டு வராரு. நான் என்ன சொல்லுவேன் தெரியுமா? அப்படி வேண்டாமே, அப்படி வேண்டாமே. நம்ம பிள்ளைகள் கெட்டு போகாமலே கர்த்தருக்குள்ள வருது ஆசீர்வாதம் தானே. நம்ம கர்த்தர் எங்க போக சொல்றாரு அங்க போயிடணும், அனுப்பிடணும், அவ்வளவுதான். நீங்க இந்த டைவர்ஷன், இதுக்கு அது பெட்டர், அதுக்கு இது பெட்டர். நான் எப்பவுமே சொல்லுவேன் பிள்ளைங்கிட்ட, எல்லாரும் சில பிள்ளைகள் வந்து கேட்பாங்க, நாங்கள் அடுத்து என்ன படிக்கலாம் அங்கிள் அப்படிம்பாங்க. ஜோம் பண்ணும்பேன், ஜோம் பண்ணு. பெற்றோர்கிட்டையும் சொல்லுவேன், அவங்கள போட்டு ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. நீங்கள் நன்மையாக செய்யறதை நினச்சிக்கிட்டு தப்பு பண்ணுறீங்க. உங்களுடைய எண்ணம் என்ன தெரியுமா? என் பிள்ளைகள் நல்லா தானே இருக்கிறாங்க, நல்லா இருக்கணும் தானே நாங்கள் சொல்கிறோம். இன்னொரு 10 வருஷம் கழிச்சு ஏஐ தாங்க இருக்கும், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தாங்க இருக்கும், பிள்ளைய ஏஐ படிக்க வைக்கிறது தப்பா அப்படின்னு கேட்பாங்க. ஆர்டிஃபிஷியல் இருக்கும், அடுத்த 10 வருஷம் ஏஜிஐன்னு வேற ஒன்று வந்துடும், அதுக்கு 10 வருஷம் கழிச்சு வேற ஒன்று வரும். எது நீங்கள் படிக்க வைப்பீங்க? அதுக்கு பதிலாக தேவ சித்தம் என்னன்னு சொல்லி படிக்க வச்சுட்டீங்கன்னா தேவனுக்கு உங்கள் பிள்ளையோடைய முடிவு காலம் மட்டும் தெரியும். அதுக்கு ஏற்ற காரியத்தை கர்த்தர் கொடுத்து படிக்க வைப்பார். அது ஆண்டவர்கிட்ட கேளுங்க என்ன படிக்க வைக்கணும்னு. நமக்கு இன்னைக்கு எது கேட்பாங்க, எப்போ யாராவது ஒருத்தர் நமக்கு நல்ல அட்வைஸ் கொடுப்பான், அடுத்த 5 வருஷம் இதாங்க ஃபியூச்சர் அப்படிமா. ஃபியூச்சர் எதுகிட்டையுமே இல்லை. நம்முடைய காலங்கள் கர்த்தருடைய கரத்தில் வரையப்பட்டு. ஃபியூச்சர் படிப்புக்கிட்ட இருக்குதுன்னா நமக்கு ஆண்டவரே தேவையில்லையே, இல்லையா? நல்லா படிச்சு நடுத்தரில் நிற்கிறவனும் இருக்கான், படிக்காம முதலாளியா உட்கார்ந்து இருக்கிறவனும் இருக்கிறான். அதுக்காக படிக்க வேணான்னு சொல்லலை. படிக்கிறோமோ படிப்பு இல்லையோ எதா இருந்தாலும் தேவசித்தமாக இருக்க வேண்டும். நான் சொல்றது புரியுதா?
நீங்க இன்னைக்கு கடைசி காலத்துல குடும்பத்தை, குறிப்பா பிள்ளைகளை டைவர்ட் பண்ற விஷயம் எதுன்னு கேட்டா இந்த படிப்பு தான். போட்டு அந்த பிள்ளைய அப்படியே மைண்டை ஸ்ட்ரெஸ் பண்ணி டிப்ரெஷன் ஆகி எத்தனை பிள்ளைகள் ஸ்ட்ரெஸ்ல இருக்கு தெரியுமா? இப்ப அப்படியே காம்படிஷன் வேர்ல்டுல ஸ்ட்ரெஸ்ல ஆகி ஓசிடி ப்ராப்ளம்லாம் வந்துடுது பிள்ளைகளுக்கு. தயவு செய்து பெற்றோருக்கு சொல்றேன், கர்த்தர் ஒரு இடத்துல போய் இருக்க சொன்னா இருக்க வைங்க, இருக்கட்டும். அது பார்க்கறதுக்கு மலையாக தான் இருக்கும். அந்த மலையில என்னங்க இருக்க போகுது? மலையில ஒன்றும் இருக்காது, கர்த்தர் இருப்பாரு. மலையில ஒண்ணுமே இருக்காது, கர்த்தர் இருப்பார். கர்த்தர் இருந்தால் எல்லாமே அங்க இருக்கும். யோசேப்பு ஜெயிலில் தான் இருப்பான், கர்த்தர் கூட இருந்தால் யோசேப்புக்கு எல்லாம் கிடைக்கும். அவ்வளோதான். பாபிலோன்ல தான் இருப்பான் தானியேல், கர்த்தர் கூட இருந்தா தானியேலுக்கு எல்லாம் இருக்கும். நாம கர்த்தரோட இருக்கிறோமான்றதான் இங்க இம்பார்ட்டன்ட். கர்த்தர் எங்க இருப்பார் தெரியுமா? அவர் சொல்ற இடத்துல நீங்க இருந்தீங்கன்னா கர்த்தர் உங்களோட கூட இருப்பார்.